டென்டா வாட்டர் அண்ட் இன்ஃப்ரா சொல்யூஷன்ஸ் லிமிடெட். இவங்க வந்துட்டு ஒரு மெயின் போர்டு ஐபிஓ, ப்ளஸ் வந்துட்டு இவங்க வந்து ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி, ப்ளஸ் வந்துட்டு இவங்க வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டட் கம்பெனி. இவங்க வந்துட்டு வாட்டர் மேனேஜ்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டில் டிசைனு, இன்ஸ்டாலேஷன் அண்டு கமிஷனிங் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ப்ளஸ் வந்துட்டு கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜிங் ப்ராஜெக்டில் வந்து எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்க. ப்ளஸ் வந்து சேம் ப்ராஜெக்டில் ஆப்ரேஷன்ஸ் அண்டு மெயின்டெனன்ஸ் சர்வீசஸ் வந்துட்டு 3 to 5 வருஷமாக வந்துட்டு ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. ப்ளஸ் வந்துட்டு இவங்க ரயில்வேஸ் அண்டு ஹைவேஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ப்ளஸ் வந்துட்டு இவங்க இந்தியாவிலே டாப் கம்பெனி இருக்கும் பார்த்தீங்களா, சேம் ஃபீல்டில், அதில் வந்துட்டு இவங்களும் ஒரு கம்பெனி. அதாவது வந்துட்டு டிசைனு, இன்ஸ்டாலேஷனு, கமிஷனிங்கு, ஆப்ரேஷன்ஸ் அண்டு மெயின்டெனன்ஸ் ஆஃப் கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜிங் யூஸிங் ரீசைக்கிள்டு வாட்டர், இதில் வந்துட்டு அவங்க டாப்பில் இருக்காங்க. இதுதான் வந்து இந்த கம்பெனியோட அபவுட்டு. அப்ஜெக்ட்னு பார்க்கும்போது த நெட் ப்ராசஸ்டு ஃப்ரம் த ஆஃபர் வில் பி யூட்டிலைஸ்டு டு மீட் ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்யூர்மெண்ட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் வந்துட்டு ஜென்ரல் கார்பரேட் பர்பஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்துட்டு இந்த இஷ்யூவோட அப்ஜெக்ட்டு. ஃபினான்ஷியல் ட்ரெண்டுன்னு பார்க்கும்போது ஃபினான்ஷியல் இயர் வந்து 22லேருந்து 24 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ரெவென்யூ ஆஃப் ஆப்ரேஷன்ஸ்னு பார்க்கும்போது 119 கோடி சொல்லியிருக்காங்க. அதாவது 22ல். இதே வந்துட்டு 24ல் வந்துட்டு 238 கோடி சொல்லியிருக்காங்க. பிஏடியும் வந்துட்டு 22ல் வந்துட்டு 38 கோடி சொல்லியிருக்காங்க. 24ல் வந்துட்டு 59 கோடி சொல்லியிருக்காங்க. டோட்டல் அசட்டு பார்க்கும்போது 2022ல் 60 கோடியாக இருந்தது, 2024ல் 219 கோடியாக ஆயிருக்கு. அதே மாதிரி நெட்ஒர்த்து வந்துட்டு 22ல் வந்துட்டு 54 கோடியாக இருந்தது, 24ல் வந்துட்டு 164 கோடியாக மாறி இருக்கு. இப்படி வந்துட்டு நம்ம இந்த ஃபினான்ஷியல் ட்ரெண்டு பார்க்கும்போது எல்லாமே இன்க்ரீஸ் தான் இருக்குது. நல்லா பாருங்கள். அதே மாதிரி ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை பார்க்கும்போது ப்ரொமோட்டர் வந்துட்டு ப்ரீவியஸ் இயரில் வந்துட்டு 96% வச்சுருக்காங்க. போஸ்ட் இஷ்யூவில் வந்துட்டு 69% வச்சுருக்காங்க. அதே மாதிரி ப்ரொமோட்டர்ஸ் குரூப்பில் வந்துட்டு ப்ரீவியஸ் இயரில் வந்துட்டு 3.98% வச்சுருக்காங்க. போஸ்ட் இஷ்யூவில் வந்துட்டு 2.86% வச்சுருக்காங்க. பப்ளிக் அண்ட் அதர்ஸ்னு பார்க்கும்போது ப்ரீவியஸ் இயரில் வந்து ஒன்றுமே இல்லை. போஸ்ட் இஷ்யூவில் வந்துட்டு 28.9% வச்சுருக்காங்க. இதுதான் இந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன். இந்த கம்பெனியை வந்துட்டு நீங்கள் நல்லா ஸ்டடி பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் அப்ளை பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு மெயினாக பார்க்கும்போது இவங்க வந்துட்டு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டட் கம்பெனி, அவ்வளோதான். இவங்க வந்துட்டு பிட் ப்ரைஸாக வந்துட்டு 279 ரூபா டு 294 ரூபா சொல்லியிருக்காங்க. ஒரு லாட்டுக்கு வந்துட்டு 50 ஷேரு. இஷ்யூ சைஸ் வந்துட்டு 220 கோடி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஐபிஓ டைப் வந்து புக் பில்டிங்கு, ஆஃபர் டைப் வந்து மெயின் போர்டு. ஒரு லாட்டுக்கு வந்துட்டு 13,950 ரூபா சொல்லியிருக்காங்க. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு நீங்கள் 13 லாட் அப்ளை பண்ணிக்கலாம். அதனோட அமௌண்ட் வந்துட்டு 1,91,100 ரூபா. இந்த ஆஃபர் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுன்னு பார்த்தோம்னா 22 ஜனவரி. ஆஃபர் எண்ட் ஆகிறது வந்துட்டு 24 ஜனவரி. அலாட்மெண்ட் வந்துட்டு 27 ஜனவரி. லிஸ்டிங் வந்துட்டு 29 ஜனவரி. இந்த ஐபிஓ வந்து நீங்கள் நல்லா ஸ்டடி பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம ரெகுலராக இந்த மாதிரி ஐபிஓ வீடியோஸ் எல்லாம் வந்து அப்லோட் பண்ண போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.